நமோ புத்தாய நமோ புத்தாய. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போறோம்னா, சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க, நீங்க எப்படி புத்த மதத்துக்கு மாறுனீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து இந்தியாவில் நம்ம புத்த மதத்துக்கு எப்படி மாறுறது, அதுக்கான வழிமுறை என்ன, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நான் எப்படி புத்த மதத்துக்கு மாறினேன் அப்படின்னா, நான் வந்து புத்த மதத்துக்கு மாறணும்னு முதல்ல முடிவெடுத்த பிறகு நான் வந்து புத்திங் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் பதிவு பண்ணேன். அதுதான் கரெக்டான முறை. அதை எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். அதாவது நம்ம புத்திங் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நாம பதிவு பண்ணணும். அதாவது நமக்கு பதிவு பண்ண பிறகு நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம பதிவு பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, அதுல நம்மளுடைய பெயர், நம்மளுடைய முகவரி, அது இல்லாம 24 உறுதிமொழி இருக்கும். அந்த உறுதிமொழியை கொடுக்கணும். அந்த உறுதிமொழியை கொடுத்த பிறகு நமக்கு தம்ம தீட்சா கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை அவங்க அடுத்து இது பண்ணுவோம். 7 நாள் கழிச்சு நமக்கு தம்ம தீட்சான்னா என்னன்னா, புத்த தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். புத்த தர்மங்கிறது தான் தம்மம்பாங்க. இந்த தம்மத்தை புத்த தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு முறை. இந்த முறைக்கு பேர் தான் தம்ம தீட்சான்னு அர்த்தம். அந்த நிகழ்வு நமக்கு தம்ம தீட்சா கொடுத்து அந்த நிகழ்வுல தான் நம்மள புத்திசுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தம்ம தீட்சா கொடுத்த பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க. இந்த சான்றிதழ்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய பெயர், நம்மளுடைய முகவரி, அது மாதிரி நம்ம தம்ம தீட்சா எடுத்து இந்த புத்திசமுக்கு நம்ம மாறி இருக்கோம். அதாவது புத்திஸ்ட் சொசைட்டி பரிந்துரைத்தபடி, அதாவது புத்திஸ்ட் சொசைட்டி தான் வந்து நம்மளுக்கு பரிந்துரைச்சிருக்காங்க இந்த தம்ம தீட்சா இல்லையா. அந்த தம்ம தீட்சா முறையில நாம மாறி இருக்கிறோம் அப்படின்ட்டு இந்த சர்டிஃபிகேட்ல போட்டிருக்கோம். இதுல பாருங்க, திஸ் இஸ் டு சர்டிஃபிகேட் தட் அப்படின்னு போட்டு கீழே பாருங்க என்னுடைய பெயர். நல்லா பாருங்க, என்னுடைய பெயர் இதுல போட்டிருக்கோம், ஜெகநாத் கார்த்திகுமார்னு என்னுடைய பெயர் போட்டிருக்குங்களா. என்னுடைய பெயர் போட்டு கீழே பாருங்க என்னுடைய முகவரி போட்டிருக்கும். என்னோட முகவரி போட்டிருக்குங்களா. அதுக்கப்புறம் நான் என்னோட முகவரிக்கு அப்புறம் கீழே பாருங்க, as duly initiated into Buddhist religion by having undergone dharma dikta prescribed by the Buddhist Society of India. பாரதிய பௌத்த மகாசபா. அதாவது பாரதிய பௌத்த மகாசபாங்கிறது புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான். அவங்க பரிந்துரைத்தபடி நாம தம்ம தீட்சா எடுத்து புத்திஸ்ட் சொசைட்டிக்கு, அதாவது புத்திஸ்ட் மதத்துக்கு, புத்த மதத்துக்கு மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் தான் இது. புத்த மதத்துக்கு மாறினவங்கள நம்மள புத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த பாருங்க, புத்திஸ்ட் சர்டிபிகேட் பேர் வந்து புத்திஸ்ட் சர்டிபிகேட் தான். புத்திஸ்ட்னா யாருன்னா புத்த மதத்துல இருக்கிறவங்க பேர் தான் புத்திஸ்ட். இப்ப அவங்கள புத்த மதத்துல இருக்கவங்கள புத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நமக்கு சர்டிபிகேட்லயுமே வந்து புத்திஸ்ட் சர்டிபிகேட்னு கொடுப்பாங்க. சரிங்களா. இப்ப நம்ம எழுதும் போது நம்ம வந்து என்ன மதம்னு கேட்டா நம்ம வந்து புத்திஸ்ட்னு சொல்லலாம் அல்லது புத்திசம்னு சொல்லணும். சரிங்களா. இதுதான். இப்ப நாம இந்தியாவுல இந்த புத்திசம்க்கு மாறுறதுக்கு, புத்திசத்துல பாத்தீங்கன்னா 4 வகை இருக்கு புத்திசம்ல. அதாவது நவயான புத்திசம், மகாயான புத்திசம், தேரவாட புத்திசம், அப்புறம் இன்னொரு சங்கீத் புத்திசம்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா. மொத்தம் 4 புத்திசம் இருக்கு. இந்த 4 புத்திசம்ல நவயான புத்திசம் இருக்குல்ல, அதுல மாறினா மட்டும்தான். நவயான புத்திசம் ஆரம்பிச்சது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். டாக்டர் அம்பேத்கர் தான் அது வந்து ஆரம்பிச்சார். ஸோ இந்த புத்திசமுக்கு மாறுறவங்களுக்கு மட்டும்தான் நமக்கு இந்தியாவில் கெஜெட்ல வந்து நம்ம பதிவு பண்ண முடியும், நம்ம ரிலீஜியனை சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா. இப்ப நம்ம இதே நீங்க மகாயான புத்திசத்திலேயோ இல்ல தேரவாட புத்திசத்திலேயோ மாறிட்டீங்கன்னா இந்த மாதிரி சர்டிபிகேட் தரமாட்டாங்க. அப்போ உங்களால நீங்க அந்த மதத்தை பின்பற்றதான் முடியுமே தவிர உங்களால கெஜெட்ல மாற்ற முடியாது கவர்மெண்ட்ல. ஸோ கவர்மெண்ட்ல வந்து உங்களுடைய முந்தைய மதத்தை நீக்கிட்டு புத்திசம்னு போடணும்னா நீங்க இந்தியாவில் நீங்க நவயான புத்திசத்துல மாறி இந்த மாதிரி ஒரு புத்தி சர்டிபிகேட் வாங்கினா மட்டுமே தான் உங்களால நீங்க புத்திஸ்ட்னு சொல்லி கவர்மெண்ட்ல உங்க முந்தைய மதத்தை நீக்கிட்டு இதை போட முடியும். அதாவது கெஜெட்ல வந்து உங்களுக்கு உங்க முந்தைய மதத்தை நீக்கிட்டு இந்த மதத்தை புத்திஸ்ட வந்து நம்ம இது பண்ணி மாத்திக்க முடியும். ஏன்னா இப்ப நீங்க வந்து
அதாவது இந்தியன் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க தம்ம தீட்சை எடுத்துட்டாலே நீங்க முந்தைய மதத்தை இழந்துட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுது. அதனால நீங்க என்ன ஆயிடுவீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க புத்திசம்க்கு வந்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க டாக்குமெண்ட்ல, அதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல நீங்க இந்துஸ்ன்னு தான் குடுத்துருப்பீங்க. ஏன்னா முந்தைய மதம் வந்து இந்துஸ். இப்போ நீங்க அந்த இந்துஸை வந்து எடுக்கணும் அப்படின்னா, நீங்க இந்த சர்டிபிகேட்டை வச்சு கெஜெட்ல பதிவு பண்ணணும். அப்பதான் இது பண்ண முடியும். அதுவே நீங்க நவயான புத்திசத்துல மாறினா மட்டும்தான் இந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதாவது புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து நவயான புத்திசம், சரிங்களா? நீங்க தேரவாட புத்திசத்துல மாறினீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் தர மாட்டாங்க. நீங்க அந்த மதத்தை பின்பற்ற தான் முடியுமே தவிர நீங்க கெஜெட்ல மாற்ற முடியாது. இங்க கவர்மெண்ட்ல வந்து ரிலீஜியன் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்க கவர்மெண்ட்ல ரிலீஜியனை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க நவயான புத்திசத்துல மாறி இந்த மாதிரி ஒரு புத்திஸ்ட் சர்டிபிகேட் நீங்க கட்டாயம் வாங்கியிருக்கணும். இதுதான் இந்தியாவில் நீங்க புத்திசமுக்கு மாற வேண்டியதான வழிமுறை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா புத்திசத்துக்கு மாறிட்டு, அதாவது நான் முதல்ல வந்து நவயான புத்திசத்துக்கு நான் வந்து தேரவாட புத்திசத்தை தான் போய் கேட்டேன். அதுக்கப்புறம் நவயான புத்திசத்துக்கு வந்து நான் மாறின பிறகு எனக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நான் போன கோயில் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் ஸ்ரீலங்கான்ற ஒரு ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் டெம்பிள் வந்து நம்ம எக்மோர்ல இருக்கு. அங்கதான் நான் போயிருக்கேன். ஸோ அது வந்து தேரவாட புத்திசம். ஸோ அங்க மாறினீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வழங்கப்படாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து தேரவாட புத்திசத்துலயும் கன்வெர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நவயான புத்திசத்துலயும் கன்வெர்ட் ஆகி ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டேன். ஏன்னா இந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் நீங்க கெஜெட்ல நீங்க வந்து உங்களுடைய ரிலீஜியனை சேஞ்ச் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ இந்த சர்டிபிகேட்டை கன்ஃபார்ம், இந்த சர்டிபிகேட்டை கண்டிப்பா நீங்க வாங்கியிருக்கணும். என்ன இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கெஜெட்ல எப்படி மாத்துறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கெஜெட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க இதை நீங்க அப்லோட் பண்ணி அதுக்கான சில ஃபார்ம் எல்லாம் இருக்கு, ஃபில்அப் பண்ணி சில அமௌண்ட் கட்ட வேண்டி வரும். 700 800 சம்திங் அது அமௌண்ட் வரும். அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நீங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்து நீங்க அது வந்து நீங்க உங்க ரிலீஜியனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க இந்த புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நீங்க புத்திஸ்ட் மதத்துக்கு மாறிட்டேன்னு சொல்லி இந்த சான்று நீங்க வாங்கியிருக்கணும். அதை பண்றதுக்கு முன்னாடி அப்பதான் உங்களால இந்த கெஜெட்ல வந்து மாற்ற முடியும். ரெண்டாவது, இப்ப நான் ஏன் புத்திசம்க்கு மாறினேன் அப்படிங்கறது சொல்ல வரேன். இப்ப நான் ஏன் மாறினேன் அப்படின்னா, நான் வந்து முன்னாடி இந்து மதத்துல இருந்தேன். புத்திசம்க்கு நான் மாறினதுக்கு காரணம் ஒரு கொள்கையோட இருக்கலாம். ஏன்னா புத்திசத்துல பாத்தீங்கன்னா என்னைக்குமே அமைதியா இருப்பாங்க, ஒரு கொள்கையோட தான் இருப்பாங்க. கொள்கையோடனா என்ன அப்படின்னா, இன்னைக்குமே நல்லதே சிந்திக்கணும், நல்லதே இது பண்ணணும், காலையில எழுந்துச்சு தியானம் பண்ணணும், இன்னைக்குமே ஒரு பிரார்த்தனை இதாதான் இருப்பாங்க. இன்னைக்குமே ஒரு கொள்கையோட இருப்பாங்க. கொள்கை அப்படின்னா அமைதியா இருக்கணும். இரண்டாவது, நாம எந்த விதமான ஒரு மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது. இன்னைக்குமே நல்லது மட்டும்தான் சிந்திக்கணும். எது செஞ்சாலுமே வந்து அதை பலனை எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இந்த மாதிரி பல விதமான ஒரு கொள்கையோட தான் இருப்பாங்க. மற்றவங்கக்கிட்ட பேசும்போது என்னைக்குமே வந்து இன்னொருத்தரை குறையாவோ ஏதாவது சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு இன்னைக்குமே ஒரு அமைதியை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தான் இருப்பாங்க. இன்னைக்குமே வந்து அவங்க கோவப்பட்டு பார்த்துருக்க மாட்டீங்க புத்த மதத்துல இருக்கவங்கள. அது மாதிரி ஒரு கொள்கையோட தான் இருப்பாங்க. இன்னைக்குமே கோவப்படக்கூடாது, அமைதியா இருக்கணும், காலையில வந்துட்டு தியானம் பண்ணணும். நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவோம். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டும்தான் சாப்பிட்றேன். அதாவது எப்பன்னா காலையில் 8 மணிக்கு சாப்பிடுவேன், மதியம் 1 மணிக்கு சாப்பிடுவேன், அவ்வளவுதான். 2 வேளைக்கு மேல நான் சாப்பிட்றதே கிடையாது. இப்ப எங்க வீட்டுல எல்லாரும் மாறிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் மாறல. மீதி பேரெல்லாம் இந்து மதத்துல தான் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் மாறி இருக்கிறேன். இது எல்லாரும் மாறல. அது அவங்கவுங்களுடைய அது விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இப்ப புத்திஸ்ட் மதத்துல நான் மாற போறேங்கிறது எங்க வீட்டுல கலந்து பேசணும்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ஆர்டிகல் 7 சட்டத்துல ஆர்டிகல் 7 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களுக்கு நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஆர்டிகல் 7 வந்து ஒருவர் தன் மதத்துக்கு மாறுவதற்கு 18 வயசுக்கு மேல ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில உரிமை இருக்கு அப்படின்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், என் வீட்டில் சொன்னேன் மாற போறேன்னு.
சொல்லாமலாம் மாறல, சொன்னேன். சொல்லிட்டு அவங்க எந்த கருத்தையும் என்கிட்ட சொல்லலை. நீ மாறாதுன்னு எதுவும் சொல்லலை. நானே மாறிட்டேன் புத்த மதத்துக்கு. சரிங்களா? இப்போ நான் புத்த மதத்துக்கு மாறுறது எப்படின்றத வழிகாட்டுதல நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இப்போ புத்திஸ்ட் அந்த சர்டிஃபிகேட் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, அதாவது புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் நம்ம எப்படி பதிவு பண்ணுறது, நான் புத்திஸ்ட் மதத்துக்கு மாறணும்னா நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்களோட வெப்சைட் இருக்குது. ஏன்னா அவங்களோட வெப்சைட்டோடைய லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு என்ன பண்ணணும், உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, அதாவது உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த 24 உறுதிமொழி, அந்த உறுதிமொழியை கொடுக்கணும். நான் அந்த உறுதிமொழி நீங்கள் ஆன்லைன்லேயே கொடுத்துடலாம். நான் கொடுத்துட்ட பிறகு 7 நாளுக்கு அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அதாவது புத்திசமுக்கு மாறத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு தம்ம தீட்சா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணதுக்கு அப்புறமா அதாவது தம்ம தீட்சா கொடுக்கும்போது என்ன பண்ணா, அவங்க மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க இல்லையா புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா. இந்த புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு தம்ம தீட்சா கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அது எப்படின்னா, அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய நீங்க ஒரு புத்தர் கோயிலுக்கு போயிடணும். போயிட்ட பிறகு அவங்க அங்க போயிட்டு என்ன பண்ணணும், புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுவணும். திருப்பி எந்திரிக்கணும். எந்திரிச்ச பிறகு தம்மம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கீழே விழுவணும். அப்புறமா எந்திரிச்சு திருப்பி 3வது முறை சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுவணும். அதாவது புத்த சிலைக்கு முன்னாடி விழுவணும். 3 முறை இது மாதிரி உளுந்து எந்திரிச்ச பிறகு என்ன, நீங்க புத்திஸ்ட் தம்மத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இதுக்கு, அதாவது புத்திஸ்ட் தம்மத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனதார நினைச்சுக்கிட்டு 3 முறை நீ கீழே விழுவணும். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிற புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி, அதாவது புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3 முறை கீழே விழுவணும். புத்தர் சிலைக்கு முன்னாடி விழுந்து அந்த கும்பிட்டு எந்திரிச்ச பிறகு அதுதான் தம்ம தீட்சாக்கான வழிமுறையா இவங்க, அதாவது புத்திஸ்ட் சொசைட்டி வச்சிருக்காங்க, எளிமையா வச்சிருக்காங்க. அதாவது இதே முறைதான் தம்ம தீட்சா முறையை தான் மகாயானத்திலேயோ அல்லது தேரவாடத்திலேயோ கொடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது வேற முறை. ஆனா புத்திஸ்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா வந்து எளிமையா வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லோரும் எளிமையா புத்திஸ்ட்ல வந்து இணைஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முறையே வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி பக்கத்துல இருக்க கோயில்ல போய் நீங்க 3 முறை விழுந்த பிறகு நீ என்ன பண்ணணும்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லணும், இந்த மாதிரி இருந்தா நான் பக்கத்துல இருக்க கோயில்ல 3 முறை விழுந்துட்டேன் அப்படின்னு. அவங்க கேட்டா சொல்லலாம், இல்லைன்னா கேட்கலன்னா சொல்லாமே இருந்துடலாம், ஒன்றும் இது இல்லை. அப்புறம் என்னன்னா, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு 7 நாள் கழிச்சு கூப்பிடுவாங்க இல்லையா, கூப்பிட்ட பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு தம்ம தீட்சா கொடுக்குறோம், கொடுத்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க கால் பண்ணதுலேருந்து ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு இமெயில்ல இந்த சர்டிஃபிகேட்டை அனுப்பிச்சிடுவாங்க. இமெயில்ல உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்துடும். இந்த சர்டிஃபிகேட் வந்த பிறகு நீங்க புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆயாச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க, அதாவது தம்ம தீட்சா எடுத்த பிறகு, தம்ம தீட்சா முறை முடிஞ்ச பிறகே நீங்க வந்து புத்திசத்துல இணைஞ்சிட்டீங்க, நீங்க புத்திசமா மாறிட்டீங்க. பட் இருந்தாலும் அபிஷியலா உங்களுக்கு எதிர்பார்க்கறதுக்கு தான் இந்த டாக்குமெண்ட். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்த பிறகுதான் நீங்க புத்திசமுக்கு மாறிட்டீங்க அப்படிங்கறது அர்த்தம். நான் எப்ப மாறி இருக்கேன் புத்திசமுக்கு அப்படிங்கிறத அந்த டேட் இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, 25/1/2025, அதாவது 25/1/2025 அன்னைக்குதான் நான் புத்திசமுக்கு மாறி இருக்கேன். அன்னிலிருந்து நான் புத்திஸ்ட் ஆயிருக்கேன். சரிங்களா? இதுதான் வழிமுறை, புத்திசமுக்கு மாறதுக்கான வழிமுறையை. ஆனா இதுக்கு எப்படி நீங்க அந்த வெப்சைட்ல இது பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். புத்திசமுக்கு யாரெல்லாம் மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. புத்திசமுக்கு இந்தியாவில் சர்டிஃபிகேட் வழங்கப்படுது. நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நமோ புத்தாய்.